ரீசெண்டாக கௌதம் மேனன் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதில் துருவ நட்சத்திரம், சூர்யா, சியான் விக்ரம், வேட்டையாடு விளையாடு, கமல்ஹாசன் அப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூவில் கௌதம் மேனன் என்ன சொல்லியிருக்காருன்னா, சில டைரக்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட பேரை சொல்ல நான் விரும்பலை, சாதி பிரிவை மையமாக வச்சு தான் படங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. அதை ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரி காமிக்க முடியாது. ஸோ 80-90ல் நடக்கிற மாதிரி படத்தோட கதையை அமைக்கிறாங்க. ஆனா மக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. தியேட்டருக்கு வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போனோம் அப்படின்னு தான் விரும்புறாங்க. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட நேம்ல உள்ள மேனன் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னோட அப்பா பேரு பிரபாகிருஷ்ணன், ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே என்னோட பேரை கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே பேரை தான் எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி சாதி அடிப்படையிலையோ பரம்பரை அடிப்படையிலையோ என்னோட பேரை நான் யூஸ் பண்ணல அப்படின்னு கௌதம் மேனன் விளக்கம் கொடுத்திருக்காரு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் கௌதம் மேனன் மம்முட்டியை வச்சு எடுத்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா விஷாலை வச்சு எடுக்க போறாரு. அண்ட் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.